வயித்துல வேற ஒருத்தன் குழந்தைய வாங்கிக்கிட்டு கேட்டியா? கமலேஷ் கையால தாலி வாங்க பாக்குறா. அவனும் நாசமா போறான். இங்க வந்ததே தப்பு. நான் அப்பவே சொன்னேன் இங்க வரமாட்டேன்னு. என் புருஷன் வேற என்ன ஒதுக்க போறாரு. மாமி கூப்பிட்டு வச்சு இப்படி அவமானப்படுத்துறே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? ஆனா ஸ்னேகா எனக்காக மட்டுமே வாழணும். உன்னை ஸ்னேகா கூட வாழ நான் விட மாட்டேன்டா. ரொம்ப நல்ல சிந்தனைடா. உன்னை நான் பல வகையில மிரட்டி பார்த்தேன். நீ மசீர மாதிரி தெரியல. அதனாலதான் கோயிலுக்கு மாலை போட்டு உன்னை நான் நம்ப வச்சேன். உன் கூடவே இருந்து எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிற மாதிரி நம்ப வச்சு உங்க 2 பேர் கழுத்தையும் டோட்டலா அறுத்துட்டேன். போடா ஃபூல். இப்படிலாம் நீ பண்ணிட்டா நான் கதறி துடிப்பேன் நினைச்சியா? நலங்கு வைக்க பொண்கள் எல்லாம் வர சொல்லணும். இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கேன். ஆபீஸ் பாயரா வர சொல்ல வேண்டியதானே? பரவாயில்ல மாமி. கூட மாட அவதாசம் பண்ண ஸ்னேகா வர சொல்றேன். கொஞ்சம் இருங்க. ஸ்னேகா, ஸ்னேகா, என்னடி இது? இன்னும் கொஞ்ச நேரத்துல நலங்கு, காலம்புற விடிஞ்சா கல்யாணம். இப்படி மாலை மாலையா கண்ணீரை விட்டு உட்காந்துட்டு இருந்தா ஆத்துக்காரோட எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நீ எப்பமா ஏன் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்க போற? உன் உணர்ச்சிக்கு நான் மதிப்பு கொடுக்கல, அப்படிதானே? அதனாலதான் ஒரு உணர்ச்சி வெளியில உட்காந்துட்டு இருக்கு, இன்னொரு உணர்ச்சி வயிற்றுல இருந்து எப்படா வெளியில குதிக்கலான்னு பாத்துட்டு இருக்கு. போதும் உன் உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்தது. அங்க கமலேஷ் தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கான். வந்து வாய் வார்த்தை பேசுவா. வாடி காயத்ரி. காயத்ரி, இங்க உட்காச்சுக்கோ. என்ன அப்படியே தாச்சுக்கோ. கொஞ்சம் படுத்துக்கோ. எப்படி? அம்மா வந்துருவா. பாட்டி அம்மா வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். வாடி. இப்ப வந்துடுறேன்டா. ஹலோ. நீங்க வாடி. சார், நான் பியூன் பேசுறேன் சார். சார், நம்ம ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்து ரைடு பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு? ஃபைல்ஸ் எல்லாம் கேக்குறாங்க சார். என்னது? ஆமா சார். உடனே வந்துருங்க சார். சரி சரி, நான் வந்துடுறேன். என்னப்பா? ஆஃபீஸில் இன்கம் டேக்ஸ் ரைடாப்பா. நான் அங்கே போனால் தான் சால்வ் ஆகும். கமலேஷ், ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை மாமி. நான் க்ளீன் ஸ்லேட், எல்லாமே நீட்டாக இருக்கு. அவசியம் போய் தான் ஆகணுமாப்பா? என்னப்பா நீங்கள்? நான் பத்திரிகையோட எடிட்டர், பாதி முதலாளி. நான் போகாமல் எப்படி? அது சரிப்பா, நாளைக்கு கல்யாணம். சரிப்பா, அதுக்கு தான் இப்போ ஒரு ராத்திரி பாக்கி இருக்குல்ல. அப்பா, ஒரு இன்விடேஷன் கொடுங்க. இந்த இது அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு கல்யாண அழைப்பிதழ். சரிப்பா, நான் வந்துடுறேன். கமலேஷ், நான் வந்துடுறேம்மா. டோன்ட் வரி. ஓகே, வரப்பா. பெருமாளே. சரி, போய் வேலையை பாருங்க. இது சரஸ்வதிங்க. அட போயா, நிஜ சரஸ்வதி அந்த ஸ்னேகா. அவளையே அடிச்சு துரத்தியாச்சு. எல்லாம் வெறுப்பா இருக்கு. ஐயா, ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். யாரை கேட்டு வாங்கிட்டு வந்த? எதுக்கு வாங்கிட்டு வந்த? ஐயா, வேளை வேலைக்கு சாப்பிடணும். சாப்பிடலன்னா உடம்பு கிட்டணும். இன்னும் நீங்கள் என்ன சின்ன பையனா? அதே ஹோட்டல் சாப்பாடு தானே. நாக்கு செத்து போச்சு. எப்படியா சாப்பிட்றது இதை? அதே நான் வேணா வேற ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டுமா? மாமா, ரேணு, என்னம்மா இது?
மாமா, நான் உங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். ஏமா இங்க வந்த? சாரிம்மா, நான் உன்னை இப்படி கேட்கக்கூடாதுதான். இருந்தாலும் நீ இங்க வந்தது தெரிஞ்சா உன் அத்தை வள்ளி பத்திரகாளி ஆயிடுவா. உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணி கொன்னுடுவா. கொன்னா கொல்லட்டும். நீங்க இப்படி சாப்பாடு கூட வழி இல்லாம கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் உயிரோட வாழறதை விட சந்தோஷமா செத்து போறேன். மோர் குழம்பு, பீட்ரூட், அட்டகாசம். போ ராமையா, தட்டுக்கொண்டா. மா, நீ தெய்வம்மா, தெய்வம். சீக்கிரம் வா ராமையா. நான் வந்துட்டேங்க. பாத்தியா என் மருமக என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கான்னு? மா, இத்தனை நாள் என் நாக்கு செத்து போச்சுன்னு சொன்னேனே, அது தப்புமா. அது இத்தனை நாள் கோமால இருந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்த உடனே அதுக்கு தானா உயிர் வந்துருச்சு. ஆமா. போடு போடு போடு. ராமையா, இந்தா நீ முதல்ல சாப்பிடு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா, கொண்டா கொண்டா கொண்டா. பிரமாதம். நல்லா இருக்கணுமா, உனக்கே சுகப்பிரசவம் ஆகணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன மாமா, கண்ணு ரெண்டு கலங்குது? குழம்பு ரொம்ப காரமா இருக்கா என்ன? இல்லம்மா, இது ஆனந்த கண்ணீர். ஃபர்ஸ்ட் கிளாஸ். அம்மையா, இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ஐயா, நீங்க நாக்குக்கு ரொம்ப அடிமைங்க ஐயா. சாப்பாடுனா இதுதான் சாப்பாடு. வெரி குட், எக்ஸலண்டா பண்ணிருக்க. கரெக்டா இருக்கு. வெரி குட். ராமையா, இந்த வயசுல சாப்பாடு ஒண்ணுதான் சுகம் சந்தோஷம் எல்லாம். உலகத்துல பாதி பேர் சாப்பாட்டுக்கு தான் அடிமை. மீதி பேரு கொத்தடிமை. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க ஐயா. இல்லையா பெண்ண? நான் சாப்பாட்டு மட்டும் சொல்லல, இப்படி நீங்க கலகலப்பா சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல வந்தேன். வாஸ்தவம் தான் ராமையா. இந்த வாழ்க்கை எனக்கு ஜெயில் மாதிரி இருந்தாலும் ஒரு விதத்துல நிம்மதியா இருக்கு. இந்த ராட்சசி வள்ளி முகத்துல முழிக்க வேண்டாம் பாரு. மா, உனக்கு தான் இதுக்கு நன்றி சொல்லணும். வயிற்றுக்கு சாப்பாட்டையும் மனசுக்கு மருந்தையும் கொண்டு வர பாரு. என்ன மாமா நீங்க நீங்க எதுக்காக எனக்கு நன்றி சொல்லணும்? நான் உங்களை கவனிக்கலன்னா வேற யார் உங்களை கவனிப்பாங்க? இதையே நான் உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா என்னால சொல்ல முடியலமா, கையால் ஆகாதவன் ஆயிட்டேன். நீ கிளம்புமா, அந்த ராட்சசி கத்த போறான். மாமா வரேன். மாமாவை பாத்துக்கோங்க.
மாமா என்ன மாமா இது? மணி 7 ஆச்சு, இன்னும் கமலேஷ் காணோம். வந்துருவாம்மா, வந்துருவான். ஐயோ, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மாமா. இப்படிதான் ஒரு தடவை அவர் வர காணோம்னு சொல்லி நம்ம தேடி போன இடத்துல அவர் அடிபட்டு கிடந்தாரு. ஏண்டி நேரம் கிட்ட நேரத்துல கண்டதையும் பேசிட்டு இருக்க? பொம்மை நாட்டி தான் தைரியமா இருக்கணும். சரியான பயந்தாங்குழியா இருக்கியே. கல்யாண பொண்ணா லட்சணமா நலங்குக்கு ரெடியா போ. அம்மா, ஆனா கமலேஷ் வராம நான் மட்டும் எப்படி? உனக்கு தாண்டி லேட் ஆகும், நீ போய் ரெடி ஆகும், வந்துருவான். போம்மா. அண்ணா, எனக்கு என்னமோ பயமா இருக்குண்ணா. இதை பாடுறா, அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு நீங்க பயந்தா எப்படி? அவளுக்கு நேரம் எப்படி நான் பயந்தாப்புல காமிச்சுக்க முடியும்? நீங்களும் அவன் கூட கூட போயிருக்கலாம், தனியா அனுப்பாம. அதனால என்னம்மா, இப்போ போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்கண்ணா, முதல்ல ஆபீஸ்க்கு ஒரு போனை பண்ணுங்க. நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம். யாரு இந்த நேரத்துல? ஹலோ ஹலோ சார், கமலேஷ் சார் ஆஃபீஸ்லேருந்து பியூன் பேசுகிறேன் சார். அங்கதான்ப்பா கிளம்பிட்டு இருந்தேன். என்னப்பா, என்ன ஆச்சு? இன்கம் டேக்ஸ் ரைடு அது இதுன்னு? ஆமாம் சார், பெரிய பெரிய அதிகாரிங்கெல்லாம் வந்தாங்க. கமலேஷ் சாரை அவங்க ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போகிறதுக்கு முன்னால் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்ல சொன்னார். என்னன்னு? வீட்டில் ஃபங்க்ஷனை நடத்த சொன்னார். ஒரு வேளை நேரம் ஆயிட்டா நேராக அவரே கோயிலுக்கு வந்துடுறாராமா. நீங்கள் எல்லாரும் கோயிலில் வந்து வெயிட் பண்ணுவீங்களா? காணுமேன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு எந்த வழியை நிறுத்த வேணான்னு ஸ்ட்ராங்காக சொல்ல சொன்னார். அப்படியா? நல்ல செய்தியை சொன்னப்பா. தேங்க்ஸ் தேங்க்ஸ். என்னவா வரானமா? பிரச்சனை ஒன்றும் இல்லை. கமலேஷுக்கு ஆஃபீஸில் ராத்திரி பூரா வேலை இருக்கான். அதனால நம்மளை இந்த நலங்கு வேலை அதெல்லாம் பார்க்க சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு காலையில் நேராக கோயிலுக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கல்யாணத்தை வச்சுன்னு என்ன வேலை? இவளுக்கெல்லாம் என்னத்த சொல்றது? டேய், நீங்களே இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்னு சொன்னீங்க, இப்படிதான் கட்டி வச்சு கேட்பீங்களா? அவுத்து விடுங்களா? என்னடா சிரிக்கிறீங்க? அக்கம் பக்கத்துல இருக்கிறவாளெல்லாம் வர சொன்ன நலங்கு வைக்கிறதுக்கு எல்லாரும் வரேன்னா என்ன யாரையுமே காணுமே. அம்மா, தேவையாம்மா இந்த சம்பிரதாயம் எல்லாம்? பொதுவா பொண்ணுக்கு நலங்கு வைக்கிறதுக்கு எல்லாரும் வரிசையா காத்துட்டு இருப்பா. இங்க என்னடானா யாராவது நலங்கு வைக்க வரமாட்டாளான்னு பொண்ணு காத்துட்டு இருக்கா. காத்துன்னு இருக்கிறதுல தப்பு இல்ல ஸ்னேகா. அதுவும் நல்ல விஷயங்களுக்காக காத்துன்னு இருக்கிறதுல தப்பே இல்ல. எனக்கு காட்சி பொருளை ஆக்கி இப்படி உட்கார வச்சிருக்க, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்க அம்மா இஷ்டத்துக்கு விடம்மா, என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். நீங்க எதுக்கு கண் கலங்குறீங்க? இதோ எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. முதல்ல மாலை எடுத்து போடுங்க. நீயே மாலையை போட்டுக்கோ. வாங்கோ வாங்க வாங்கோ. என்ன இவ்வளவு லேட் ஆயிடுது? இங்க பாருங்க மாமி, பொண்ணுக்கு அவசரத்தை நாம வரதுக்கு முன்னாடியே இவ வந்து உட்காந்துக்கிட்டா. ஸ்னேகாக்கு எப்பவும் எல்லா விஷயத்திலும் அவசரம்தான். என்ன எல்லாரும் பேசிட்டே இருக்கேன்? டைம் ஆயிடுது, நலங்கு வைங்க. ஏன் மாமி, வளகாப்பு வைப்பேன்னு பார்த்தோம், ஆனா இப்பதான் நலுங்கேவா? உங்க பொண்ணு சூப்பர் ஃபாஸ்ட்னா நீங்க ரொம்ப சூப்பர் ஸ்லோ. இதோ பாருங்க, எல்லாரும் இப்படி பரிகாசம் பண்றேளே, இது நல்லா இருக்கா உங்களுக்கு? என் கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமோன்னு, என் பொண்ணு வாழ்க்கை எப்படியாவது சுபீக்ஷம் ஆயிடாதோன்னு நான் படாத பாடுபடுறேன். கொஞ்சம் நல்ல மனசோட இவன் நன்னா வாழணும்னு வாழ்த்துங்க எல்லாரும். வேற எதுவும் பேசாதீங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். என் பொண்ணு நன்னா இருக்கணும்னு மனசார வாழ்த்துங்க எல்லாம். ஏய் சும்மா இருடி, மாமி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சாரி மாமி. பேப்பர்ல படிக்கிறோம், டிவியில பாக்குறோம், ஆனா இப்படி எல்லாம் நடக்குமான்னு ஆச்சரியமா இருக்கு. ஆனா நடக்குதே. ஏய் ஸ்னேகா, அது மாதிரி தாண்டி உன் வாழ்க்கையும். படிச்சவ, நாகரிகமானவ அப்படிங்கிற பேர்ல நீ அடிச்ச கூத்து கும்மால இருக்குது பாரு, அதெல்லாம் ரொம்ப அசிங்கம். ஏதோ உங்க அம்மாவோட பாவப்பட்ட முகத்துக்காக நாங்கெல்லாம் இங்க வந்திருக்கோம். இனியாவது அடங்கிரு.
தெருவை நாரடிக்காத. உங்க அம்மாவை கொஞ்சம் நிம்மதியா வாழ விடு. ஸ்னேகா ஸ்னேகா என்னடி? போற நிறுத்துமா. நலங்குன்ற பேர்ல இனிமே இந்த நாடகத்துல என்னால கலந்துக்க முடியாது. நீ நிறுத்து முதல்ல. நல்லவா 4 விஷயம் தெரிஞ்சவா உன்னை வாழ்த்த வந்திருக்கா. அவ சொன்ன அட்வைஸ் தானே பண்றா. யாரு இவெல்லாம் என்ன வாழ்த்து வந்திருக்காளா? என்ன கேலி பண்ண வந்திருக்கா? என்ன பார்த்து சிரிக்கிறதுக்காக வந்திருக்கா? நீ செஞ்சதை தானே சொன்னோம். தேவையில்லை மாமி. எனக்குன்னு சொந்தமா புத்தி இருக்கு. என் வாழ்க்கை எப்படி வாழணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க விமர்சனங்களுக்கு எல்லாம் பயந்து என்னால வாழ முடியாது. வந்தாச்சு இல்லையா? உங்க வேலை முடிஞ்சதோன்னு கிளம்புங்க. ஸ்னேகா என்னடி? ஏன்டி ஸ்னேகா இப்படி சும்மா இருமா. ஏய் வாங்க போலாம். இவ ஒன்னும் அடங்க மாட்டா. வயித்துல வேற ஒருத்தன் குழந்தைய வாங்கிக்கிட்டு கேட்டியா? கமலேஷ் கையால தாலி வாங்க பாக்குறா. அவனும் நாசமா போறான். இங்க வந்ததே தப்பு. நான் அப்பவே சொன்னேன் இங்க வரமாட்டேன்னு. என் புருஷன் வேற என்ன உதைக்க ஏன் போறாரு. மாமி கூப்பிட்டு வச்சு இப்படி அவமானப்படுறே? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? பேசுறதெல்லாம் பெருசா எடுத்து. ஏய் வாடி போலாம். ஸ்னேகா விடுங்க மாமி. போங்க எல்லாரும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. வைக்கடா. நீ விசாரம். என்னடி இது? துக்கரி தினமா ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. வந்தவள அவமானப்படுத்தி அமிச்சிட்டியே. என்னம்மா பேசுற நீ? நான் அவளை அவமானப்படுத்தினேனா இல்ல அவ என்ன அவமானப்படுத்தினாளா? மஞ்சள பூசிருக்காமா என் மூஞ்சில? கரிய பூசிருக்காமா? கரிய பன்னீரை தெளிச்சா என் தலையில வெந்நீரை ஊத்திருக்கா. வாயெல்லாம் புன்னக, வார்த்தையெல்லாம் விஷம். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் தேவைதானா? 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வா. தாங்கி கொடி. என்னால முடியாதுமா. என்ன விட்டுடு. ஸ்னேகா ஸ்னேகா என்னடி ஸ்னேகா? விடுமா. மகேஷ், நீயா? என்ன கமலேஷ், சௌக்கியமா? அப்போ இன்கம் டாக்ஸ் ரைட்? எல்லாம் டூப். எல்லாம் நம்ம செட்டப். ரொம்ப அதிர்ச்சியா இருக்கோ? நீ சாதாரண ஆளா செஞ்சிருந்தா நான் அதிர்ச்சியா இருக்க மாட்டேன். இப்படி கோயிலுக்கு மாலை போட்டுட்டு செஞ்ச பாரு. சீ, உன்ன மாதிரி ஆளுங்களை மாலை போடுறதுனால தான் உண்மையா போறவங்கலாம் இப்படி கேவலப்படுறாங்க. ஐயோ, பெரிய தப்பு நடந்து போச்சே. அப்படின்ற சாரிப்பா, என்ன மன்னிச்சிடு. நான் யார் பேரையும் கெடுக்க விரும்பல. நான் வேணா மலை ஏறிடுறேனே. முருகா, சாமி, என்ன மாலையை கழட்டணும்னு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டியோ? இல்லடா, நீ ஒரு உணர்ச்சி இல்லாத மிருகம். உன் சுய லாபத்துக்காக கடவுளை கூட பந்தாடுற மிருகண்டா நீ. உனக்கு இன்னும் திமிர அடங்கலையே. அங்க ஒருத்தி துள்ளிட்டு இருக்கா. உங்க 2 பேரு திமிரி அடக்க நான் போட்ட நாடகம் தான் இது. பக்தின்ற போர்வையில ரொம்ப கிரிமினலா தான்டா வேலை செஞ்சிருக்க. உன்ன மாதிரி சாமி பேரை சொல்ற கிரிமினல்லாம் நான் நம்பணும் பாரு. எங்களை மாதிரி நல்லவங்க மேலதான்டா தப்பு. என்ன விதவிதமா தப்பு பண்ண தூண்டதே அந்த ஸ்னேகா தான்டா. உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடக்கும். நான் வாயில விரல வச்சுட்டு வேடிக்கை பார்க்கணுமா? இங்க பாருடா, ஸ்னேகா எனக்கு சொந்தம். எனக்கு மட்டுமே சொந்தம். அவளை யாரும் அனுபவிக்க விட மாட்டேன். சீ, படுபாவி. அதுக்காக வாட நான் அவளை கல்யாணம் பண்றேன்னு நினைச்ச பாவி. அந்த குழந்தைகளுக்காக. ஏய், என் குழந்தை மேல உனக்கு என்னடா அவ்வளவு அக்கறை? அப்போ அதுக்கு அவங்க நாசமா போட பரவாயில்லையா? இந்த தண்டனை கண்டிப்பா அந்த ஸ்னேகாக்கு தேவைதான். சோ நீயும் அவ கூட வாழ மாட்ட, அவளையும் வாழ விட மாட்டேன். என்ன நல்ல என்னண்டா உனக்கு? ஏய், நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போவேன், எப்படி வேணாலும் இருப்பேன். அது ஏன் இஷ்டம். ஆனா ஸ்னேகா எனக்காக மட்டுமே வாழணும். உன்னை ஸ்னேகா கூட வாழ நான் விட மாட்டேன்டா. ரொம்ப நல்ல சிந்தனைடா. உன்னை நான் பல வகையில மிரட்டி பார்த்தேன். நீ மசீர மாதிரி தெரியல. அதனாலதான் கோயிலுக்கு மாலை போட்டு உன்னை நான் நம்ப வச்சேன். உன் கூடவே இருந்து எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிற மாதிரி நம்ப வச்சு உங்க 2 பேர் கழுத்தையும் டோட்டலா அறுத்துட்டேன். போடா ஃபூல். இப்படிலாம் நீ பண்ணிட்டா நான் கதறி துடிப்பேன் நினைச்சியா? ஏய், உன்னை பத்தி எனக்கு கவலையே இல்லடா. ஆனா இன்னும் கல்யாண கனவோட அங்க துடிச்சிட்டு இருக்காளே ஒரு துரோகி, அந்த ஸ்னேகா தான்
அவன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பார். தாலி கட்ட கண்டிப்பா நீ போக மாட்ட. ஆனா அதுக்காக அவ ஏங்கி தவிச்சுக்கிட்டு மேடையில காத்துட்டு இருப்பா. அப்போ நீ அங்க போக மாட்ட ராஜா. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் உன்னை காரி துப்புவாங்க. ஸ்னேகா அவமானத்துல துடிப்பா, கதறுவா. அந்த சத்தம் என் காது குளிர நான் கேட்கணும். நான் ஜெயிச்சிட்டேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன். சக்சஸ். இனிமே இந்த வேஷம் எனக்கு தேவையில்லை. ஏய், போய் என் பேண்ட் ஷர்ட் எடுத்துட்டு வா. போ. ராஜா, என்ன தப்பிக்கணும்னு ஐடியா பண்றியா? ஏய், ராஸ்கல். என்ன புதுசாவ வேண்ட போற? இன்னும் என் பிரார்த்தனை என்னன்னு உனக்கு தெரியாது? பகவானே, இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடு. இல்ல ஒரு வழியா என் கதையை முடிச்சிடும். காயத்ரி குட்டி, வா 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 வா. பாவாடை சொக்கா நல்லா இருக்க. யார் போட்டு விட்டது? பாட்டி போட்டு விட்டாங்களா? என்னண்ணா, கமலேஷ் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? நிறைய முறை ட்ரை பண்ணம்மா. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு. இப்ப என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதான் லேட்டானா கல்யாண மண்டபத்துக்கே வந்துடுறேன்னு தகவல் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? கார் ரெடியா இருக்கு. ஸ்னேகா கொஞ்சம் கூட்டிடுவாங்க. ஒரு நிமிஷம், குழந்தை பார்த்து. ரொம்ப நல்லா இருக்கு. புஸ்தகம் படிக்கிற நேரம் அடிது. கல்யாணம் பொண்ணா லட்சணமா அலங்காரம் பண்ணிக்காம என்னடி இப்படி இருக்க? எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்கும்னு தோணலமா. ஏன்டி இப்படி அபசகுணமா பேசுற? பின் என்னம்மா, கமலேஷ் எங்க? இன்னும் வரவே இல்ல. ஓடி போயிட்டாரா? புத்திசாலி. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வாயை மூடிட்டு போய் பட்டுப்புடவை கட்டுப்போ. கட்டுறேம்மா, அங்க வந்து கட்டுறேன். விட. கல்யாண பொண்ணு நீ சாதாரணமா புடவை கட்டிட்டு இருக்க. கல்யாண பொண்ணோட அம்மா நான் பட்டு புடவை கட்டின்னு மினிக்கிட்டு இருக்கேன். பாக்குறவன் என்ன சொல்லுவா? 4 பேர் 4 விதமா தான் பேசுவா. தாங்கிக்கோ, வேற வழி இல்ல. என்ன முழிக்கிற? நேத்து ராத்திரி நீ சொன்ன டயலாக் தான் விடிஞ்சு உன்கிட்டயே இப்ப திரும்பி வந்திருக்கு. நன்னா வக்கனையா பேசு. பகவானே, இவளுக்கு எப்போ விடியுமோ? வைதேகி மாமி, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. கார் வர வெயிட்டிங்ல இருக்கு பாருங்க. இதோ வரேன் மாமா. என்ன பொண்ணு இவ? இவ கல்யாணத்துக்கு போற மாதிரியா போறா? யாரோ 3வது மனுஷா கல்யாணத்துக்கு போற மாதிரினா போறா? பகவானே. இந்தா பூ வச்சுக்கோ. எனக்கு வேண்டாமா? வேலைக்கு போகல? இல்ல. இந்தாம்மா, காப்பையாவது குடி. எனக்கு வேண்டாம் பாட்டி. இப்படியே பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? அந்த ரஞ்சன் கதை முடிஞ்சே போச்சு. அவன் பொண்டாட்டி அவனையே கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா. நான் கொஞ்ச நாள் கோயில் கோலான்னு உன் கல்யாண விஷயமா போயிட்டு வரலான்னு நினைக்கிறதுக்குள்ள இங்க என்னெல்லாம் நடந்து போச்சு. ஒருத்தன் கதையே முடிஞ்சு போச்சு. எப்படியோமா, தமிழ் அருணா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. அந்த சந்தோஷம் மட்டும் போதுமா எனக்கு? இந்த ரஞ்சன் இவ்வளவு அயோக்கியமானவனா இருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. எல்லாம் உன் பேராசைக்கு கிடைச்ச பலன் தான். ஆமா, எங்க மறுபடியும் கிளம்பிட்ட? தில்லை ஸ்தானத்துக்கு. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்க. இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. எருதுக்கு நோவு காக்கிக்கு கொண்டாட்டமா? உன்னை நீயே எருமேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டதுனால நான் சும்மா விடுறேன். பழமொழியெல்லாம் சொல்லி என்னை வெறுப்பேத்தாத. அம்மா, இப்ப ஏன் ஊருக்கு கிளம்புற? எல்லாம் என் தலைவிதிடி. வேற என்ன சொல்ற? அந்த ரஞ்சன் பெரிய பணக்காரன். அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையில அடி விழுந்துருத்து. அது அடி இல்ல, இடி. ஏதோ ஒண்ணு. இத பாருடி, உனக்கு உருப்படியான வாழ்க்கை அமையல. இந்த லட்சணத்துல ஊர்ல எவனோ ஒருத்த நம்ம இடத்துல கொட்டா போட்டுக்கிட்டு அது அவன் இடம்னு சொல்லிட்டு இருக்கானா. விட்டா வீடே அவன்துன்னு சொல்லிடுவான். நான் போய் அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன். You want my help? ஒரு ஹெல்ப்பும் வேணாம், எலி புடுக்கையும் வேணாம்.
உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போனேன்னா பூனைய மடியில கட்டிட்டு சகுனம் பார்த்த கதை தான். உனக்கு வயசாகி போச்சு அலமேலு. ஏன்னா பழமொழியெல்லாம் ரொம்ப சொல்ற. உன்னை விடவா? சரி, அதை விடு. இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன். இத பாருடி, ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சிடுறேன். அந்த வீட்டையும் உன் பேர்ல எழுதி வச்சிடுறேன். நான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நல்ல காரியத்தையாவது பண்ணிடுறேன். இதை வேற அலமேலு, நீ செய்யறது கடமை. அத நல்ல காரியம்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணாத. ரெண்டும் ஒண்ணுதான். நோ, கிராமத்து வீட்டை உன் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சேன்னா அது கடமை. என் பேருக்கு எழுதி வச்சேன்னா அது நல்ல காரியம். எனக்கு நல்ல காரியம் எல்லாம் வேண்டாம். நான் என் கடமையவே செஞ்சுட்டு போறேன். பரவாயில்ல, சொத்துக்கு கார்டியனா என்ன போடு. ஆமா, பெரிய டாடா பிர்லா சொத்து. சோபா, ஒழுங்கா போயிட்டு வந்துட்டு வேற யாராவது பெரிய பணக்காரனா பாரு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? வேலைக்குடி, இதை விட நல்ல கம்பெனியா பாருன்னு சொல்றேன். கிளவி, எனக்கு ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. ஐ ஆம் பிஸி. உன் பிஸி எனக்கு தெரியாதா? ஊரை சுத்தாம வீட்டுல இரு. ஒரு வயசு பொண்ணுகிட்ட சொல்ற அட்வைஸா இது? அம்மா, உன்னோட எனக்கு போறோம். சோபா, வரேன். உடம்ப பாத்துக்கோ. வரேன். ஆளை பாரு. ஐயோ, உங்க அம்மா ஊருக்கு போயிட்டாளே. இந்தா காப்பிய குடி. தேங்க்ஸ் பாட்டி. ஓம் விநாயகாத்ரமாக, ஓம் விக்னராஜாத்ரமாக, ஓம் லம்போதராத்ரமாக, ஓம் விகடாத்ரமாக. வணக்கங்க. வாங்க, உட்காருங்க. வாங்க. வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம். வாங்க. வணக்கங்க. என்னன்னா இன்னும் கமலேஷ காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. வாங்க. வணக்கம்மா. அதான் கல்யாண வேலையே நிறுத்தாம நடந்துட்டே இருங்க. வணக்கம்மா. நான் நேரத்துல வந்து சேர்ந்துருவேன்னு பியூன் மூலமா தகவல் சொன்னார் இல்லையா? வந்துருவார். நான் போய் ஸ்னேகாவை பார்க்குறேன். ஆண்டவா, வருவானோ வரமாட்டானோ எனக்கு பயமா இருக்கப்பா. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நாழி ஆகிறது, மாப்பிள்ளையை வர சொல்லுங்க. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசூர்த்தே சர்வமே வதேனாப்னோதி சர்வம் ஜயதி. ஏகதந்தாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹே தன்னோ தந்தே பிரச்சோதயாதே. அகஜானன பத்மார்க்கம் கஜானனமகர்நிஷம். மா, நான் வர சொன்னது மாப்பிள்ளைய. அது மாப்பிள்ளைய வர சொல்லுங்க சீக்கிரம். கூரை புடவைய முதல்ல கொடுங்களேன். என்ன இது, ஆளுக்கு நாட்டகம் பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிள்ளைய வர சொல்லுங்க சீக்கிரம். கை கால வேர்க்கிறது, படப்படங்கிறது. பெருமாளே, என்னை சோதிக்காத. உன் சோதனையை தாங்குற சக்தி எனக்கு இல்லை. நான் செத்தே போயிடுவேன். அம்மா, என்னம்மா நீ இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சும்மா நடி, நோய்ங்காத. வந்தே பார்வதி பரமேஸ்வரோ கூட்டின்னு போங்க. சரிம்மா. புடவை அழகா கட்டினு. சரி. என்னம்மா இது, முகூர்த்த நேரம் நெருங்கிடுத்து. மாப்பிள்ளைய சீக்கிரம் வர சொல்லுங்க. ஓம் ஜோதவேதசேஷனவாம சோமராதி யதோனதஹ திவேதாஹ. என்ன ராமு, உன் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும் சொன்னியா, சேர்த்தியா? எங்கப்பா சேர்க்கறது? எங்க போனாலும் 20,000 கூட 50,000 கூட சும்மா ரப்சலா இருக்குது. பார்த்தேன், பக்கத்துலேயே கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்த்து விட்டேன்பா. என்னப்பா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? நம்ம தான் வெட்டு குத்து ரத்தம் போலீஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்களா வெள்ளை சோக்கா போட்டு ஜம்முன்னு வேலைக்கு போக வேண்டாம்? அதுங்களையுமா கழிச்சு அவ்வளோப்ப என்ன பண்றது? இப்போ உள்ள பொடிச்சுங்க கம்ப்யூட்டர் தட்டுது. என் புள்ள ஐருட்டு வாசல் நின்று ஆண் வாய் பொழுது பாக்குது. நம்ம தலையெழுத்து கோட்ரு பிளேட்டு பீஃப்னு ஆயிடுச்சுப்பா. என்னண்ணா டைம் ஆயிடுத்தே. வந்துருவாம்மா, வந்துருவா. முகூர்த்தெல்லாம் முடிஞ்ச அப்புறமா கொஞ்சம் இரு. என்னண்ணா? என்னம்மா லைன் டெட்டா இருக்கு? பெருமாளே, இப்ப என்ன பண்றது? பொண்ணு என்ன மாசமாவா இருக்கு? ஏன் உனக்கு தெரியாதா? அப்படியா? ஓய், இங்க வாப்பா. என்னடா? ஏய், கம்னுக்கடா. இங்க பார், உன் பையனுக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல டொனேஷன் இல்லாம சீட் வாங்கி தரேன். நீங்க தான் நாசமா போயிட்டீங்க. உங்க பிள்ளைங்களையாவது ஒழுங்கா படிக்க வைங்களேயா.
உன் அப்பா என்ன தொழில் பண்றான்னு உன் பிள்ளைங்க கிட்ட கேட்டா அவங்க என்னையா சொல்லுவாங்க? வெட்டு குத்து பண்ற ரவுடின்னு சொன்னா கூட இருக்க பசங்க எல்லாம் சிரிக்க மாட்டாங்க. நீ பத்திரிக்காரன் பேசுவ. இங்க பார், எல்லா ஸ்கூலோட பிரின்சிபலும் எனக்கு நல்லா தெரியும். இங்கிலீஷ் மீடியம்ல சீட் வாங்கி தரேன். உன் பையனும் கம்ப்யூட்டர்லாம் படிப்பான். நினைச்சு பார், நாளைக்கு உனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும்னு. அது வாஸ்தவம் தான்பா. இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டு தயவு செஞ்சு என்ன ரிலீஸ் பண்ணுங்க. பணம் வேணாலும் தரேன், ப்ளீஸ். என் பிள்ளைக்கு சீட்டு வாங்கி தரியா? சத்தியமா வாங்கி தரேன். என்னப்பா பண்ணலாம்? அதுவும் வாஸ்தவம் தான் மாமா. இவனை கெட்டி வைக்கிறது நமக்கு லாபமா என்ன? பேசாம இவனை அவுத்து விட்டுறலாம். ஸ்கூல்ல சீட்டு வாங்கி தரேன்னு சொல்றான். புள்ள படிக்கட்டுமே. வந்துட்டாரா? வந்துட்டே இருக்கார். எவ்வளோ நேரமா? தோ பொண்ணு வந்துட்டாளே. வா, வந்து உட்கார். சரிம்மா. மாப்பிள்ளை இன்னும் வரலையா? வந்துட்டே இருக்கார். அது வரைக்கும் கொஞ்சம் மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். மாங்கல்யம் தந்து நானே தான் பாக்கி. முகூர்த்த நேரமே முடிய போறது. ராஜசேகர் சார், மாப்பிள்ளை வரலையே. வருவாரா மாட்டாரா? வா. இங்க வா. வேணாம் சார், இதெல்லாம் எதுக்கு சார்? வேணாம். இருக்கட்டும், உன் பிள்ளைக்கு நான் சீட் வாங்கி தரேன். இதையும் வச்சுக்க. வேணா இருக்கட்டும், வச்சுக்க. இதான் என்னோட விசிட்டிங் கார்டு. 2 நாள் கழிச்சு வந்து பாரு. சரி சார். சரிங்க சார். சரியா? ஓகே சார். ரவுடிங்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் பாசம் இருக்கு, குழந்தை இருக்கு, குடும்பம் இருக்குன்னு, அவங்களுக்கும் அக்கறை இருக்குன்னு நீங்க எல்லாரும் நிரூபிச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே எங்களை விட்டுட்டு போனீங்கன்னா மகேஷ் ரொம்ப சந்தேகப்படுவார். ஆளுக்கு 2 அடி போட்டு போங்க. முகூர்த்த நேரமே முடிஞ்சு போச்சு. ராஜசேகர் சார், இப்படி கொஞ்சம் வாங்கோ. முகூர்த்த நேரம் முடிஞ்சிடுத்தோ, நான் கிளம்புறேன். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க நிச்சயமா வயசுல என்னை விட சின்னவரா தான் இருப்பீங்க. இதை உங்க காலா நினைச்சுக்கிட்டு கேட்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, மாப்பிள்ளை வந்துருவாரு. முகூர்த்த நேரம் முடிஞ்சிடுத்து சார். இனிமே தாலி கட்ட முடியாது. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்க. ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. இனிமே தாலி கட்டினா அபசோகனம். அதுக்கு தானே 4 நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து தாலி கட்ட நேரம் குறிக்கிறா. எந்த நேரம் வேணாலும் தாலி கட்டலான்னா ஐயர் எதுக்கு? சம்பிரதாயம் எதுக்கு? திருமண சடங்கு தான் எதுக்கு? நான் புறப்படுறேன் சார். இருங்க. இந்தாங்க உங்க தட்சணை. நடக்காத கல்யாணத்துக்கு தட்சணை எதுக்கு? நான் வரேன். நல்ல கல்யாணம் யா இது. இந்த கல்யாணம் இப்படி ஆகுன்னு யார் கண்டாங்க? நீங்க எல்லாரும் திட்டினாலும் பரவாயில்ல, நாங்க கூப்பிட்டதுக்கு மதிச்சு வந்திருக்கீங்க. வந்ததுக்கு வயிறார டிஃபனாவது சாப்பிட்டு போங்க. எங்களுக்கு அந்த சந்தோஷமாவது கொடுங்க. நாங்க இங்க டிஃபன் சாப்பிட்டா எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது.
ஹலோ பாஸ், நான் ராமு பேசுறேன் பாஸ். கமலேஷ் எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான் பாஸ். ஏய் என்னடா உளர்ற? அவன் கல்யாணம் நடக்க கூடாது தான்டா அவன் அங்க கட்டி போட்டு உங்களை எல்லாம் காவலுக்கு வச்சிருந்தேன். அவன் உங்களை அடிச்சு போட்டு போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஐயோ இந்நேரம் அவன் கல்யாணம் நடந்திருக்குமே. அந்த கல்யாணம் நடக்கல பாஸ். கமலேஷ் லேட்டா போனதால முகூர்த்த நேரம் முடிஞ்சு போச்சுன்னு ஐயர் கிளம்பி போயிட்டாரு பாஸ். கல்யாணம் நின்று போச்சு. என்னது கல்யாணம் நின்னு போச்சா? அப்பாடா பிரச்சனை முடிஞ்சது. சரி மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ விட்டுரு. ரோஜா, துணி துவைக்கணும், சோப்பு பவுடர் வாங்கணுமா? என்னம்மா போன வாரம் தானே 1/2 கிலோ வாங்கணும் நாம. அது மகேஷ் தம்பி மாலை போட்டதுலேருந்து அவர் துணி அவரே துவைச்சுக்கிறாரா, சிக்கனமா செய்ய தெரியல, தீந்து போயிடுச்சு. அதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. அவர் மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் எப்போதான் கழுவ போறாரோ தெரியல. அது இந்த ஜென்மத்துல இல்லம்மா. ரோஜா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு பால் பாயசம் ரெடி பண்ணு. அதை விடுங்க, இது என்னாச்சு? மாலை போட்டிருந்தீங்க. கழட்டிட்டேன். என்ன தம்பி? அம்மா என் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு, அதனால மாலையை கழட்டிட்டேன். வேணா சாயந்தரமா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அட கடவுளே, என்னப்பா நினைச்சா கழட்டுறதும் நினைச்சா போடுறதும் சாமி குத்தமா ஆயிட போகுது. ஒரு சாமி குத்தமும் வராது. அப்படி சாமிக்கு கோவம் வந்திருந்தா என் மேட்டரை சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்குமா? ரோஜா ஒரு ஹாப்பி நியூஸ். ஸ்னேகா கமலேஷ் கல்யாணம் நின்னு போச்சு. என்னது நின்னு போச்சா? எப்படி? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வெட்டிங் ஆச்சு, நீ போகலையா? அதான் போலன்னு தெரியுதுல. கல்யாணத்துல ஏதாவது குழப்பம் வந்தா ஏன் மேலதான் பழி சொல்லுவாங்க, நான் போல. இருந்தாலும் கல்யாணம் நின்னு போச்சு. எப்படி தம்பி? ராத்திரி வீட்டை விட்டு போன கமலேஷ் காலையில தாலி கட்டுற நிமிஷம் வரைக்கும் வரவே இல்ல. பயந்து ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். கமலேஷ் ஒன்னும் சில பேர் மாதிரி முதுகுல குத்துற டைப் இல்ல. முதல்ல கல்யாணம் எப்படி நின்னு போச்சு அதை சொல்லுங்க ப்ளீஸ். கர்ப்பமா இருக்க பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு 4 பேர் அவன் மூஞ்சில காரி துப்பி இருப்பாங்க. அதனாலதான் கமலேஷ் வரலன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்போ ஸ்னேகாவோட கெதி, வைதேகம்மா நிலைமை? எல்லாரும் அழுது புலம்புனதா ஒரு தகவல். பாவம் இல்ல அந்த ஸ்னேகா. அவளுக்கு பாவம் இப்படி எல்லாம நடக்கணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தாலி வாங்கி புடவை வாங்கி நகை வாங்கி நடு தெருவுல நிக்க வச்சு நம்ப வச்சு கழுத்து வாழ்க்கை தர உன்னை ஏத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வயித்துல பொண்ணுக்கு 2 குழந்தைய கொடுத்து அவளோட உயிரை வாங்கி மானத்தை வாங்கி ஏன் விட்டுட்டீங்க? இதோட அடக்கிக்கிட்டே போக. ஆமா நான் செஞ்சேன். அந்த ஸ்னேகா கல்யாணத்தை நிறுத்த பல திட்டங்கள் போட்டேன். இப்போ ஜெயிச்சுட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, குழு குழுன்னு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பொண்டாட்டியா இருந்தவ இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டலாமா? என்ன சொன்னீங்க? உங்களுக்கு பொண்டாட்டியா இருந்தவளா? ஆமா. தம்பி, ஸ்னேகா உங்க பொண்டாட்டின்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். எனக்கு அம்னிஷாவும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. ஸ்னேகா விட்டு ஓடி வர அப்படி நடிச்சேன். அவ கல்யாணத்தை நிறுத்த நான் துடிச்சேன். இப்போ ஜெயிச்சுட்டேன். போதுமா? போதும் மகேஷ், நீங்க பண்ணதெல்லாம் போதும். என்னையும் நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டீங்கல்ல. ஏன் ஸ்னேகாவ காரணம் காட்டிதானே உங்க அம்னீஷியா நாடகத்துக்கு என்ன ஒத்துக்க சொன்னீங்க? எனக்கு ஸ்னேகா வேண்டாம், அவளை வெறுக்கிறேன், அவளை கொலை பண்ண கூட நான் தயாரா இருக்கேன். நீதான் வேணும், உன்னைத்தான் நான் நம்பி இருக்கேன். என்ன நம்புன்னு சொன்னீங்களே, ஏன் மகேஷ்? ஏன் மகேஷ் அப்படி பேசுனீங்க? ஏன் அப்படி நாடகம் போட்டீங்க? ஏன்? ரோஜா, என்னம்மா இது? இப்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இவர் இன்னைக்கு நேத்தா உன்னை ஏமாத்திட்டு இருக்காரு, பல காலமா ஏமாத்திட்டு இருக்காரு. இவர் ஏமாத்த மாட்டாருன்னு நீ நம்பினியே, அதுதான் உன்னோட தப்பு. மகேஷ் தம்பி, உங்களுக்கு அம்னிஷியா இல்லங்கிறது எனக்கு முன்னாலேயே தெரியும். ஆனா நான் தெரியாத மாதிரி நடிச்சேன். என்ன உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பாவுக்கும் தெரியும். மாமா கூட தெரியுமா? ராஜசேகர் சார் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு 2 காரணம் இருக்குமா. ஒண்ணு, மகேஷ் அமினிஷா வந்தது மாதிரி நடிச்சு நம்பினவங்களுக்கு துரோகம் செஞ்சது. 2வது, இவருக்கு நீ துணையா இருந்தது. அதுதான் அவரால் தாங்கிக்க முடியல. இப்ப அவரை ஸ்னேகா வீட்ல இருந்து பிரிச்சு இங்க அழைச்சிட்டு வரணும்னு நீங்க பாடுபடுறீங்க. ஆனா அவர் அந்த வீட்டுக்கு போறதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் தாமா. ஏழர போகட்டும் விடு. கூடிய சீக்கிரத்துல அவரை திரும்பி வர வைக்கிறேன். ஸ்னேகா கல்யாணத்தை நிறுத்தினது எனக்குள்ள புது ரத்தத்தை ஊற வச்சிருக்கு. இத சாதிச்சவன் எதையும் சாதிப்பேன். மகேஷ், கமலேஷ் என்ன பண்ணீங்க?
எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல உங்களால கமலேஷ்க்கு ஏதாவது ஆபத்து வந்தது, சாரிப்பா. சாரி மாமி. நல்ல நேரம் தவறிட்டான். கல்யாணத்துக்கு 2 நல்ல மனசு இருந்தா போதாதா? நீ விருப்பப்பட்டீன்னா ஸ்னேகா. ஸ்னேகா மடி என்னடி ஸ்னேகா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஸ்னேகா. 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 ஸ்னேகா ஏய்